ஹீட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்டான வாயேஜர் 1 பூமியை விட 2400 கிலோமீட்டர் தள்ளி எந்த ஒரு சோலார் பேட்டரி எதுவுமே இல்லாமல் 225 வாட் பர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. இப்போ என்கிட்ட ஒரு கப்பில் ஐஸ் கியூப் எடுத்துக்கிறேன். இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹாட் வாட்டரை நான் நல்லா ஹீட் பண்ணுறேன். இப்போ நான் 2 டிஃப்ரெண்டான மெட்டலான காப்பர் அண்ட் அயனை எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு எண்டும் கோல்டு வாட்டரில் ஒரு எண்டும் வச்சுக்கிறேன். இப்படி வைக்கிறப்போ ஹாட் வாட்டரில் இருக்க கண்டக்டரான காப்பரில் உள்ள எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டியூ டு தெர்மல் கண்டக்ஷனால் காப்பர் ஒயரில் உள்ள எலக்ட்ரான் இந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இந்த எண்டில் கோல்டு ஜங்ஷன் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். ஸோ அயனில் எலக்ட்ரான் ஃப்ளோ கம்மியாக இருக்கும் அண்ட் சேம் டைம் காப்பரில் எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஹாட் ஜங்ஷனில் ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கோல்டு ஜங்ஷனில் லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்போதுமே எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த அயன் ஒயரில் நான் ஒரு கேலோமீட்டரை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஸோ ஃபைனலாக ஹீட்டை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த எஃபெக்டை தான் நம்ம சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவனில் உங்களால் டெம்பரேச்சர்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வாயேஜர் 1ல் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலான ப்ளூட்டோனியம் 238 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளூட்டோனியம் 238 பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். ஸோ இது ஸ்டேபிளாக பார்க்கும் எப்போதுமே. ஸோ இந்த அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிளாக பார்க்குறப்போ நடக்கிற ப்ராசஸ் அப்போ லாட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் இந்த சீபெக் எஃபெக்ட் மூலியமாக எலக்ட்ரிசிட்டி வாயேஜர் 1ல் ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க.